சாதாரணமான ஒரு குப்பை பிரச்சனைக்காக வேண்டி மதவாதிகளிடத்திலே இந்த நாட்டை ஒப்படைக்க முடியுமா? மதுரையில் எப்பேற்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டது. மதுரையிலே ஒரு பெரும் கொண்ட கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து தோத்து போய்விட்டதற்கு பின்னால் நடைபெறுகிற முதல் தேர்தல். இந்த சூழலில் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் தன்னுடைய வாக்கை எங்கே செலுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். யார் ஜெயிக்க வேண்டும் என்பதை விட யார் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய வாக்கு செலுத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். லவ் ஜிஹாத், அந்த ஜிஹாத், இந்த ஜிஹாத் என்று நேற்றும் ஒரு ஜிஹாதை கிளப்பி விட்டிருக்கிறார்கள். மாட்டுக்கறி அரசியல், எங்கு பார்த்தாலும் கும்பல் கொலை, கலவரம், பள்ளிவாசல்களை இடிப்பது, எதிரானவர்களுடைய வீடுகளை சிதைப்பது, பொருளாதாரத்தை சிதைப்பது என்று ஒரு குறிப்பிட்ட இந்த சமூகம் மட்டும் வடமாநிலங்களில் குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவை அனைத்தும் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்படி, கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்படி. அந்த ஒரு நிலை தமிழகத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தமிழ்நாடு எந்த காலத்திலேயும் எதிரானது என்கிற அந்த போர் குணத்தை, அந்த மரபணுவை சிதைப்பதற்காக வேண்டி, இந்த தமிழ்நாட்டினுடைய இரத்தத்தில் ஊறி போயிருக்கக்கூடிய அந்த மத நல்லிணக்கத்தை சிதைப்பதற்காக வேண்டி ஏராளமான சூழ்ச்சிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் அசந்திருந்தோம்னு சொன்னா அயோத்தியை போன்று இந்த தமிழகம் மாறி இருந்திருக்கும். உண்மையிலேயே அந்த நேரத்தில் செயல்பட்ட அதிகாரிகளுக்கு, போலீஸ் அதிகாரிகளுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அரசாங்கத்திற்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அரசியல்வாதிகளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். கொஞ்சம் அசந்திருந்தோம் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய நிலையும் அயோத்தியை போன்று மாறி இருக்கும். இந்த நேரத்தில் பல பேர் நினைப்பதுண்டு, அப்படிலாம் ஒன்றும் தமிழ்நாடு மாறிடாது, தமிழ்நாடு என்னைக்குமே தமிழ்நாட்டு இப்படிதான், இவர்களெல்லாம் உள்ளே வர முடியாது என்று பேசிக் கொண்டிருந்த காலமெல்லாம் மலையே. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடலாம். ஆனால் ஒன்றை நான் திரும்ப சொல்லுகிறேன், அடுத்தவர்கள் போடுகிற வாக்குகளுக்கும் ஒரு முஸ்லிம் போடுகிற வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ரப்பிடத்திலே விசாரணைக்குள்ளாகும். மதவாத சக்திகளுக்கு நாங்கள் போட மாட்டோம், அதில் உறுதியாக இருக்கிறோம். நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய, ஓரளவு இஸ்லாமியர்களுக்கு ஒரு தளத்தை ஏற்படுத்தி தரக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் அவர்களுடைய ஊழல்களுக்கும் அதன் மேல் கொண்ட வெறுப்புகளுக்காக வேண்டி ஒரு புது தலைவரை, ஒரு இளம் தலைவரை, புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடியவர்களை நாங்கள் ஆதரிப்போம் என்று இளைஞர்கள் கையில் எடுத்தீர்கள் என்று சொன்னால் மிக எளிதாக மதவாதி சக்திகள் இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு, வெற்றி பெறுவதற்கு அது காரணமாக அமையும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆயிரம் குறைகள் இருக்கலாம். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், எந்த குறைகளையும் மறைக்க முடியாத ஒரு முஸ்லிம். இன்னைக்கு ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ரோட்ல நம்மளால தொழுதர முடியுமா? தொழுக முடியுமா? ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தொழுதர முடியுமா? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை பற்றி நாம் பேச வரவில்லை. புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடியவர், அவருடைய நடைமுறைகளை பார்க்கிற போது, அவருடைய பேச்சுக்களை பார்க்கிற போது இன்னமும் அரசியலில் பெரும் கொண்ட அனுபவத்தை எடுத்துக்கொண்டு களமாட வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். யாரும் மறுக்க முடியாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுவதற்குண்டான உரிமை நமக்கு இல்லை. நாம் அதை பற்றி பேச போறதில்லை. ஒரு அரசியல் தலைவராக ஒரு தொலைநோக்கு கொண்ட ஒரு பார்வை அவரிடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் இளைஞர்கள் தங்களுடைய மனதில் கை வைத்து சொல்ல வேண்டும், எந்த அடிப்படையில் ஓட்டு போடும், எந்த அடிப்படையில் ஓட்டு போட முடியும். எந்த காலத்திலேயும் மதவாத சக்திகளிடத்திலே ஆட்சியை நாம் கொடுத்துவிடக் கூடாது என்பதில் நாம் கவனத்தோடு இருக்கிறோம். இதற்கு முன்னாலேயும் கவனத்தோடு இருந்திருக்கிறோம். இந்தியாவினுடைய மிகச்சிறந்த மாநிலங்களில், அமைதி பூங்காக்களில் ஒன்று என்று சொல்லப்படுகிற இந்த தமிழகம், இந்த தமிழ்நாடு எந்த விதமான அநீதமான ஆட்சிக்கும் இந்த எந்த கட்சியாக இருக்கட்டும் அது நம்முடைய ஈமானுக்கு அடுத்தபடியாக இருக்க வேண்டும். மதவாதிகளுக்கும் அவர்களோடு துணை போகக்கூடியவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் எந்த காலத்திலேயும் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அரசியல்களை ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தாலும் கூட ஷரியத்தினுடைய பார்வையில் அவன் அப்படி வாக்களிக்க முடியாது. நம்மை தேடி வரக்கூடியவர்களை கண்ணியப்படுத்தி அனுப்ப வேண்டியது ஒரு முஸ்லிமுடைய கடமை என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களில் ஒரு சமூகத்தினுடைய தலைவர் வந்தால் அவர் எந்த தலைவராக இருந்துவிட்டு போகட்டும், பெருமானார் அங்கே எந்த சமயத்தையும் மதத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தவில்லை. ஒரு சமூகத்தினுடைய தலைவர், ஒரு சமூகத்தால் விரும்பப்படுகிற அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் உங்களிடத்திலே வந்தார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுகோள் வைக்கிறார்கள், ஃபஅக்ரிமூ, அவரை முறையாக நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும்.